ஒரு சொல் வாழ்க்கையை மாற்றியது. ஒரு இளைஞன் எப்போதும் தன்னைப் பற்றி குறைவாக நினைத்து கொண்டிருந்தான். என்னால் முடியாது, நான் தோல்வி அடைகிறேன் என்ற எண்ணங்களை வளர்த்தான். 4-5 முறை வேலை தேடி அங்குமிங்கும் அலைந்தான். ஒவ்வொரு முறையும் தோல்வியே கிடைத்தது. எங்கு சென்றாலும் நிராகரிப்பு மட்டும்தான் அவனுக்கு கிடைத்தது. அவன் மனம் உடைந்தது. என்னால் எதுவும் முடியாது என்ற எண்ணத்துடன் ஒரு பூங்காவில் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு முதியவர் அவன் அருகே வந்து இளைஞனின் சோகமான முகத்தை பார்த்து கேட்டார், மகனே, ஏன் இவ்வளவு கவலையாயிருக்கிற? இளைஞன் நடந்த அனைத்தையும் சொன்னான். முதியவர் அருகில் இருந்த ஒரு சிறிய எறும்பை காட்டி, அந்த எறும்பு ஒரு பெரிய உணவு துண்டை தூக்க முயல்கிறது. அங்கே பார், ஒரு முறை விழுந்தது, 2வது முறையும் விழுகிறது. அது கைவிடவில்லை, மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறது. அதை பார்த்த முதியவர் சொல்கிறார், அந்த எறும்புக்கு இருக்கும் நம்பிக்கை கூட உனக்கில்லையே தம்பி என்று. நம்பிக்கை இல்லாத போது எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவனிடமே கேட்கிறார். அந்த வார்த்தை இளைஞனின் மனதை தொட்டது. சில மாதங்கள் கழிந்தன. அவன் முயற்சியை கைவிடவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். தோல்விகள் வந்தது, ஆனால் அவன் நின்றுவிடவில்லை. சில ஆண்டுகள் பிறகு அவனுக்கு வேலை கிடைத்தது. தோல்வி நம்மை நிறுத்த வருவதில்லை, மீண்டும் முயற்சி செய் என்று கூறிக்கொண்டு தான் இருக்கிறது. நாம் தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை இருக்கிறது, காரணமும் புரிகிறது. நாம் முயற்சித்தால் அது வெற்றியாகவே முடியும். நம்மை மாற்றிக்கொள்ள சில நேரங்கள் பெரிய அதிசயங்கள் தேவையில்லை. இவ்வாறான வார்த்தைகளே போதும். ஒரு சொல் வாழ்க்கையை மாற்றியது. இளைஞனின் வாழ்க்கையை முயற்சி செய் என்ற சொல் மாற்றியது.